முதல்வரை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுல ஒரு நேர்மையான விசாரணை நடத்த அவர் விட மாட்டார் என்பதில் நாங்கள் தெளிவா இருக்கும். அதனால தமிழகத்தில் இந்த படுகொலை, இந்த கள்ளச்சாராயம் என்ற இறப்பு இனிமேல் நடக்கக்கூடாது என்றால் இதுக்கு பின்னால எந்த திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு, எந்த திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எந்த கருப்பு ஆடுகள் காவல்துறையில பங்கு பெற்று இருக்கிறார்கள். திமுகவுடைய எம்எல்ஏலிருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. அதை மறைக்க வேண்டும் என்றால் சிபிசிஐடி விசாரணையை தான் இவர்கள் தொடர வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்க நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு பெருமைப்பட சட்டமன்றத்தில் பேசுறீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 22 பேர் சாகும் பொழுதும் கள்ளச்சாராயத்துல காவல்துறையினர் சஸ்பெண்ட், 62 பேர் செத்தாலும் காவல்துறையினர் சஸ்பெண்ட், 102 பேர் அடுத்த வருஷம் செத்தாலும் மறுபடி காவல்துறையினர் சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் என்ன? 3 மாசம் பொறுத்து சேர்த்துக்கலாம்னு இருக்கும். எங்களுடைய உளவுத்துறை தோற்று போய்விட்டது, காவல்துறை செயலிழந்து விட்டது, அப்படியாவது சொல்லி நான் அதற்கு பொறுப்பேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாவது ஆட்சியை தொடரட்டும். தார்மீக உரிமையே இல்லைங்க அவர் ஆட்சியை தொடர்வதற்கு. இங்கு திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஏன் மௌனம் சாதிக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை கேள்வி கேட்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் இது ஒரு போராட்டமாக அறிவிக்கும் பொழுது காங்கிரஸ் அழைக்கிறது. உண்மையாக உங்களுக்கு மக்களின் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக நீங்கள் போராட்டத்திற்கு வாருங்கள், அதுதான் உங்களுடைய நீதித்தன்மையை நிலைநாட்டும். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பட்டியல் சமூகத்தின் மிகப்பெரிய அவமானத்தின் குறியீடாக திருமாவளவன் இருக்கிறார். அவருடைய போராட்டத்தில் இங்க யாருமே கண்டுகொள்வதில்லை. அவர் போராட்டத்துக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கனிமொழி நீ டெல்லிக்கு தான் லாய்க்கு அப்படின்னு திருப்பி அனுப்பிவிட்டு அங்கு மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் மொத்தத்துக்கும் இவர் தலைவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி டெல்லியின் பக்கம் தள்ளி விடுவதும், தன் பிள்ளையை இங்க தமிழகத்திற்கான அடையாளமாக மாற்றப்படுவது என்பது தொடர்கிறது. ஒருவேளை அந்த வருத்தமா அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சி பாஜகவின் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். திமுக கூட்டணியில் 2018 பயணித்துக்கிட்டு இருக்க விசிகா நேற்று ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடிப்படையாக வைத்து. எப்படி பார்க்குறீங்க சார்? தோழமை சுட்டுதல். திரு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறாரு. திருமாவளவனுடைய வார்த்தையில் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தில் தலித் மக்களை 3ஆம் தர மக்களாக சித்தரித்து தயாநிதி மாறன், டிஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் பேசும் பொழுது எல்லா பட்டியல் சமூக உள்ள தலைவர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. அப்போது திருமாவளவன் மட்டும் மௌனம் காத்தார். பிறகு என்ன செஞ்சாருன்னா, ஒரு கட்டத்தில் நெருக்கடி வந்தபோது தோழமை சுட்டுதல்னு எதையாவது சொல்லணுமே அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும். திமுக 2 எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க, நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. அதனால் அந்த தோழமை சுட்டுதல் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் திருமாவளவன் அவர்களுக்கு. மற்றபடி அவருக்கு பட்டியல் சமூகத்தின் மீது பெரிய அக்கறைலாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு பேசுகிறீங்களே, வேங்கை வயல் விஷயத்துக்கும் இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டம் தான் இறுதி, அதுக்கு பிறகு அவர் நடத்த மாட்டார். ஏன்னா பட்டியல் சமூகத்திற்கு நான் அடையாளம் என்று காட்டுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணுன்ற நிர்பந்தமே தவிர, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை அவர் செய்யவே மாட்டார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. வேங்கை விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான். கள்ளக்குறிச்சியில் பட்டியல் சமூக மக்கள் ஏறக்குறைய 45 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அடையாளத்திற்கானதே தவிர, ஒரு அரசியல் ஆதாயத்திற்கானதே தவிர, தலித் மக்களின் அடையாளம் நான் சொல்றார்ல, அந்த தலித்துக்காக இவர் செய்யலை. இவர் ஒரு அரசியல்வாதி. ஒன்று. அதுக்கடுத்து நீங்க பார்க்குறீங்கன்னா, பட்டியல் சமூகத்திற்காக இவருடைய தொடர் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? அந்த மக்களின் முன்னேற்றம், கல்வி, பொருளாதார வளர்ச்சி, அதை பற்றி சிந்திக்க மாட்டார். அவருடைய அடிப்படை என்னன்னா, திமிரு ஏழு, திருப்பி அடி, ரவுடிசம் பண்ணு, கட்ட பஞ்சாயத்து பண்ணு, அடுத்த சாதிக்காரன் பொண்ணு இழுத்துட்டு வா, இதுதான் அவருடைய கொள்கை. இந்த கொள்கை பரப்பு செயலாளராகத்தான் அவர் தன்னுடைய கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பார்த்தெடுக்கிறார். மற்றபடி அவங்களுக்கு அரசியல் அஜெண்டான்னு ஒன்று கிடையாது. திமுகவிற்கு அடிமை சேவகம் பண்ணுகிற ஒரு பட்டியல் சமூகத்தின் அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட உடனேயே முதலாக இதை எஸ்சி கமிஷனாக இருக்கட்டும், தேசிய மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், நேரடியாக வந்து விசாரணை செய்ய வேண்டும். அதன் மூலமாகவும் அந்த மக்கள் நிதி பலனும் பெற வேண்டும்,
குற்றவாளிகள் யார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கூடுதல் நெருக்கடியை தருவதற்காக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் முதலாக குரல் எழுப்பி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் எழுதி இன்றைக்கு அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணை கமிஷன் மூலமாக தமிழகத்தினுடைய டிஜிபி உள்ளிட்டவர்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த விசாரணை முதல்ல காவல்துறை கையில் எடுத்தது, பிறகு சிபிசிஐடியின் விசாரணை மாற்றப்பட்டது. சிபிசிஐடி என்பதும் தமிழக காவல்துறைக்கு உட்பட்டதுதானே தவிர அது வேறு ஒரு பாடி கிடையாது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே தான் அது இயங்குது. முதல்வரை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதில் ஒரு நேர்மையான விசாரணை நடத்த அவர் விட மாட்டார் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் தமிழகத்தில் இந்த படுகொலை, இந்த கள்ளச்சாராயம் என்ற இறப்பு இனிமேல் நடக்கக்கூடாதென்றால் இதுக்கு பின்னால் எந்த திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு, எந்த திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எந்த கருப்பு ஆடுகள் காவல்துறையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள், இவர்களுக்கான ஃபோன் உரையாடல் என்ன நடந்துச்சு, எவ்வளவு தொகைகள் பரிமாறப்பட்டிருக்கு, கல்வராயன் மலையிலிருந்து இந்த சாராயத்தை கடத்தி கொண்டுட்டு வந்தா ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு சின்ன குட்டியும் தான், ஒரு அப்பாவிகள் 5 ரூபா 10 ரூபா லாபம் உள்ளவன் தான் கைது செய்யப்படுகிறான் என்றால் இதில் பின்புலத்தில் இருக்கிற திமுக அரசியல்வாதிகள் ஏன் கைது செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். அதனால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பினார். 2வது முறையும் அந்த கடிதம் வலியுறுத்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து சிபிஐ விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடரும். இதில் காங்கிரஸ் கட்சியோ மற்றவர்களோ தமிழகம் ஒத்து வராது, நாங்கள் தமிழக அரசு உடன்படாவிட்டால் சிபிஐ எப்படி வந்துவிடும் என்று கேட்கிறார்கள். இது ரொம்ப சின்ன பதில் என்னன்னா, இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் சிபிஐ விசாரணை நடத்தட்டும் சொல்லியிருக்கணும். இவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அது சிபிசிஐடி பலவீனமாகிவிட்டது அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் என்ற காரணம் கிடையாது. திமுகவுடைய எம்எல்ஏலேருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. அதை மறைக்க வேண்டும் என்றால் சிபிசிஐடி விசாரணையைத்தான் இவர்கள் தொடர வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீதியை தாண்டி இங்கே நடக்கிற அநியாயங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், போன வருடம் 22 பேர் கள்ளச்சாராய பலி, இந்த வருடம் 62 பேருக்கு மேலே இறப்பாங்கன்றது தான் புள்ளி விவரங்கள். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது 59. ஸோ போன வருஷம் 22, இந்த வருஷம் 62 தாண்டி அடுத்த வருஷம் 102 தாண்டி கள்ளச்சாராய இறப்பு இப்படியே நடந்து கொண்டே இருந்தால் இதில் இழப்பு யாருக்குன்னா பலி கொடுத்த அந்த குடும்பத்திற்கு தானே தவிர தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது இழப்பு இருக்கா? ஒரு இழப்பும் கிடையாது அவருக்கு. அவர் கட்சிக்கு ஏதாவது இழப்பு இருக்கா? கட்சிக்கும் இழப்பு கிடையாது. இழப்பு யாருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் தான். ஏன்னா அரசுக்கு முறையாக வரி கட்டக்கூடியவர்கள் நீங்களும் நானும், என்னை போன்ற உங்களை போன்ற லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்சு வரி கட்டுனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்த குடும்பத்திற்கு சொலையாக போய் நான் 10 லட்ச ரூபா கொடுப்பேன்னு முதல்ல ஒரு 22 பேருக்கு தர்றது, இப்போ சொலையாக கொண்டு போய் நான் இன்னொரு 62 பேருக்கு தருவேன்னு கொடுக்கறது, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5 லட்ச ரூபா வைப்பு தொகை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5000 ரூபாய், இதெல்லாம் யார் அப்போ விட்டு பணம்? மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு கேள்வி. இவர் திமுக நிதியிலிருந்து கொடுக்கட்டும். திமுக நிதியிலிருந்து கொடுத்தால் அப்போ திமுக தப்பு பண்ணிருக்கு நீங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு கட்சி கண்டிப்பா கிடையாதுங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். அது கட்சி நிதியிலிருந்து கொடுக்கிறோம், மக்களின் வரிப்பணத்திலிருந்து கொடுக்கல. மக்களின் வரிப்பணம் என்பது ஒரு அரசு மக்களுக்கான வளர்ச்சியை செய்வதற்காக மக்களின் மேம்பாட்டிற்காக கொடுக்கக்கூடியதுதான் வரிப்பணமே தவிர ஒரு அரசு செயலிழந்து தோற்று போய் காவல்துறை சரியான முறையில் இந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்த முடியாமல் உளவுத்துறை ரிப்போர்ட் டோட்டல் ஃபெயிலியர் ஆகி இவ்வளவும் நடந்த பிறகு மீண்டும் நீங்கள் அரசின் படத்தை கொண்டு போய் கொடுப்பீங்கன்னா அது யார் அப்போ விட்டு பண்ணு கேட்போம்ல, மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்கல்ல. இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. திமுக நிதியிலிருந்து கொடுங்க. அந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியில் என்ன பிச்சைக்காரங்களா? நீங்கள் பிச்சை எடுத்து தான் கட்சியை நடத்துறீங்களா? கோடிக்கணக்கான ரூபாய்கள் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிற்கு வசதி படைத்த கட்சி என்றால் அது திமுக. உங்கள் கட்சி நிதியிலிருந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் இழப்பு வரக்கூடாது. எங்கள் பணத்தையும் உங்கள் பணத்தையும் பிடுங்கி தான் திமுக கொடுத்துருக்கிறது. இந்த அயோக்கியத்தனத்தை முதல்ல நாம் நிறுத்தணும். நான் 2வது என்ன கருத்து சொல்கிறேன்னா, நீங்கள் நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு பெருமைப்பட சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 22 பேர் சாகும் பொழுதும் கள்ளச்சாராயத்தில் காவல்துறையினர் சஸ்பெண்ட், 62 பேர் செத்தாலும் காவல்துறையினர் சஸ்பெண்ட், 102 பேர் அடுத்த வருஷம் செத்தாலும் மறுபடி காவல்துறையினர் சஸ்பெண்ட். சஸ்பெண்ட்னா என்ன? 3 மாதம் பொறுத்து சேர்த்துக்கலான்னு அர்த்தம், 6 மாதம் பொறுத்து சேர்த்துக்கலான்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
இந்த துறையிலிருந்து வேற ஒரு துறைக்கு அவரை மாற்றலாம், இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு மாற்றலாம், இவ்வளவுதான். வேற என்ன பாதிப்பு இருக்கு சஸ்பெண்ட்ல? டிஸ்மிஸ் பண்ணணுங்க. 60 பேருக்கு மேல உயிரிழப்பு நடக்குதுன்னா இவர்களும் கொலைகாரர்களுடைய பட்டியலில் வராங்களா இல்லையா? ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர், ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்கும் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, வட்டாட்சியர் அலுவலக பக்கத்துல, சிட்டி சென்டர்ல கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பெருசா நடக்குது, இவ்வளவு மக்கள் சாகுறாங்க, தினமும் இந்த சாராய விற்பனை நடக்குது என்பது தெரியலன்னா இதை விட ஒரு மானக்கேடான விஷயம் தமிழக முதல்வருக்கு இருக்குமா? அப்ப உளவுத்துறை தோற்று போய்விட்டதுன்னு தலைவணங்குங்க, மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. எங்களுடைய உளவுத்துறை தோற்று போய்விட்டது, காவல்துறை செயலிழந்து விட்டது, அப்படியாவது சொல்லி நான் அதற்கு பொறுப்பேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாவது ஆட்சியை தொடரட்டும். தார்மீக உரிமையே இல்லைங்க அவர் ஆட்சியை தொடர்வதற்கு. இது 2வது நாங்க வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. 3வது, நீங்க இப்படி வந்து சஸ்பெண்ட் பண்ணாம, வெறும் டிஸ்மிஸ் பண்ணாம சஸ்பெண்ட் மட்டும் பண்ணி இப்படியே நீங்கள் காலம் கடத்தினா இதுக்கு தீர்வாகாது என்பதை தாண்டி ஏன் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யலை என்பதற்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு திமுக செய்யற ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இவர்கள் செய்கிற கட்ட பஞ்சாயத்து, அரசியல்வாதிகள் என்று போர்வையில திமுகவுடைய கட்சிக்காரர்கள் செய்கிற அராஜக போக்கு, இது எல்லாத்திற்கும் யார் பாதுகாப்பு? காவல்துறை தான் பாதுகாப்பு. அதே போன்று எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உத்வேகமாக திமுகவை எதிர்த்து போராடினால் உடனடியாக அவர்களை கைது செய்வது, பொய் வழக்கு போடுவது, திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்காக காவல்துறை ஏவல் துறையாக மாறி போய் நிற்பது, இப்ப இவ்வளவும் செய்யற காவல்துறையை நாம தண்டித்தால், டிஸ்மிஸ் பண்ணுனா, நடவடிக்கை எடுத்தா காவல்துறை நமக்கு எதிராக திரும்பினால் என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் திரு ஸ்டாலின் அவர்கள் சஸ்பெண்ட் என்ற வார்த்தையை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காவல்துறைக்கு எதிராக பேசல. அப்ப இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவர் வழங்குகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்துல மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் நடக்குது. ஒரு பெண்ணிடத்துல பாலியல் துன்புறுத்தல்ல ஒரு காவல்துறை டிஎஸ்பி ஈடுபடுகிறார். இந்த செய்தி கிடைச்ச அடுத்த நாள் அந்த காவல்துறை டிஎஸ்பியை ஒரு கான்ஸ்டேபிளாக உடனடியாக பதவி இறக்கம் செய்து இன்னைக்கு அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை பதவி நீக்கம் செய்வதை விட பதவி இறக்கம் செய்வது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஒரு டிஎஸ்பியா இருந்தவருக்கு எத்தனை பேர் சல்யூட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டபிள்ல இருந்து, எஸ்ஐல இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து அத்தனை நபர்கள் சல்யூட் பண்ண ஒரு ஆளு கான்ஸ்டபிளா வந்து மற்ற எல்லாருக்கும் சல்யூட் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய மோசமான நிலை அது. இதை பார்க்குற இன்னும் பல கருப்பு ஆடுகள் திருந்துவார்களா இல்லையா? தொடுவாங்களா? தவறு பண்ணுவாங்களா? பெண்களுக்கு எதிராக ஏதாவது யோசித்து இந்த மாதிரி தவறு செய்யணுன்ற முடிவுக்கு போவார்களா? போக மாட்டாங்க. அப்போ ஒரு முதல்வர் என்பவர் அந்த மாநிலத்தின் தாய் போன்று. ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பாரோ அந்த மாதிரி அந்த மக்களை பாதுகாக்கிறவருக்கு பேர் முதல்வர். திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதல்வர் என்றால் தாய் மாதிரி. அங்க நீ பெண்ணை தொட்டுட்டு நீ காவல்துறை அதிகாரின்னு மமதையில் இருந்தனா அடுத்த நிமிஷம் உன்னை சாதாரண கான்ஸ்டபிளா நிக்க வைப்பேன் அப்படி நிற்க வைத்து காட்டியிருக்கிறார் என்றால் இது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு காட்டக்கூடிய வழிமுறை. ஆனால் 60 உயிர்கள் செத்து போனாலும் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார். பச்சை பொய் சொன்ன மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்திருக்கிறார் என்பதை சொல்லாமல் பாந்தி பேதிலையும் மயக்கத்திலையும் கலக்கத்திலையும் இறந்து போயிட்டார்கள் என்று தெளிவாக பொய் சொன்னவரை வெறும் இடமாற்றம் மட்டும் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஊழலுக்கும் உங்களுடைய அராஜகத்திற்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஏவல் நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி செய்தால் மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இதுல அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, முதல்வர் தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றாருன்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சாராய அமைச்சர் முத்துசாமி சாராயத்துறையை எப்படி வளப்படுத்துவது என்பதில் அவர் கவனமா இருக்கிறாரே தவிர சாராயத்தை குடிச்சு இந்த மக்கள் சாகுறார்கள் என்ற மனநிலையே இல்லை பாருங்க. அவர் சொல்றாரு குடிகாரர்கள் என்று நீங்க சொல்லிடாதீங்க, குடிகாரன்னு சொன்னா அவங்க மனசு வேதனைப்படும், அதனால் நீங்க வந்து மது பிரியர்கள்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட அமைச்சர் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாச்சும் நீங்க பார்க்க முடியுமாங்க? மனவேதனையாக இருக்குங்க. அதை தாண்டி ஒரு சாராயம் குடிக்கிறவனை பார்த்து அவர் ஒரு ஹாஃப் வாங்குறாரு, ஒரே ஆள் ஹாஃப் குடிச்சிட முடியாது, கொஞ்சம் மிச்சம் மீது வச்சுட்டா அது வந்து சாராயம் வேஸ்டா போயிடும், கலங்குறார், கவலைப்படுறாரு. யாரு? சாராய அமைச்சர், திமுகவுடைய அமைச்சர் முத்துசாமி ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாரு. அதனால கோட்டரா நாங்க வந்து டெட்ரா பேக் போட்டு விற்பதற்கு பெரிய ஆய்வுகள் நடக்குது. முதலமைச்சர் தலைமையில் பல கட்ட ஆலோசனை செஞ்சிருக்கிறோம். அதனால குடிமகன்களுடைய சாராயம் வீணாகி விடாமல் அவர் முழுமையாக திருப்தியாக குடிப்பதற்கு ஏற்பாடுன்னா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அமைச்சரை தமிழ்நாட்டை தவிர நீங்க வேற எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? சாராயத்துக்காகவே பிறந்து சாராயத்தை விற்று அதன் மூலமாகவே இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கு. 45,000 கோடி ரூபாய் வருமானம்னா எத்தனை பெண்கள் தாலி அருந்து கொண்டு இருக்கிறது. அதை விட கொடுமை என்னன்னா, ஒரு ஏழைபால போய் அவன் சாராயம் குடிக்கிறது தப்பு,
அதனால் அவன் குடிக்கணும்னு போனால் கூட அவன் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கோட்டர் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 150 ரூபா முடியல. ஆனால் இங்கே சாராயம் 50 ரூபா கிடைக்குது அவனுக்கு. ஒரு கூலி தொழிலாளி அவன் வேலை செஞ்சுட்டு வரான், உடல் வலியை போக்குவதற்கு. இது தப்பு தான், அவன் போகிற பாதை தவறு. ஏதோ அவனுக்கு நினைக்கிறான் 50 ரூபா கிடைச்சிருது, நம்ம டாஸ்மாக்கு போனால் ஸ்டாலின் ஐயா 150 ரூபாய்க்கு சாராயம் வச்சு ஆதாயம் பார்க்குறாரு அப்படின்னு இவன் போய் 50 ரூபா குடிச்சு இன்னைக்கு குடும்பங்கள்லாம் வந்து பரிதாப நிலைக்கு போகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஆட்களை செருப்பை கலட்டி அடித்தா என்னன்னு மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. நீங்கள் நம்ம ஒரு பிள்ளைங்க ஊடகவியலாளர் கேட்குறாங்க, தாயும் தகப்பனும் இழந்துட்டு இருக்கு, என்னம்மா செய்யணும், இவங்க இந்த மாதிரி தவறுகளை செஞ்சவங்களை என்ன செய்யலைன்னா அவங்களெல்லாம் தூக்கிலிடணும். நான் படிச்சுட்டு நான் வந்து அதிகாரத்தில் நான் வந்தால் இவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு நான் இவங்களுக்கு கொல்லணும், இவங்களுக்கு கொல்லணுன்ற அந்த வெறி இன்னைக்கு மக்களுக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தைக்கு இருக்குன்னா என்ன காரணம்? தண்டனை கொடுக்கணுன்ற அந்த வெறி இருக்குன்னா என்ன காரணம்? இப்படி நடக்குதே, இறந்து போயிட்டாங்களே, இப்படி தொடர்ந்து நடக்குதே, இதுக்கு தீர்வே இல்லையா என்ற மக்களின் ஆதங்கம், மக்களின் கோபம் இன்றைக்கு திமுக ஆட்சியின் மீது இருக்கிறது. இவர்கள் உண்மையாகவே மானமுள்ளவர்களாக, உண்மையான தமிழர்களாக, தமிழ் மக்களின் தாலி அறுத்ததற்கு கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஆட்சியிலிருந்து பதவி விலகி இருக்கணும். இவர்களுக்கு ஆட்சி முக்கியம் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக முறையில் திமுக ஆட்சியை எதிர்த்து, இந்த கள்ளச்சாராயம் விற்பனையை எதிர்த்து நாங்கள் போராடினால், காட்டு மிராண்டித்தனமாக போராடக்கூடிய எங்களை கடுமையாக தள்ளி இழுத்து கொண்டு போய் கைது செய்து மிகப்பெரிய நெருக்கடியை தருகிறார்கள் என்றால், ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு பாசிஸ்ட் முதல்வராக திரு ஸ்டாலின் இருக்கிறார். இவருடைய ஆட்சியின் அராஜகமும் மமதை போக்கும் மண்ணாகி போகும் என்பது விரைவில் தெரிய வரும். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடிதம் எழுதியதன் மூலம் இந்த விவகாரத்தை தேசிய பிரச்சனையாகிறது முயற்சிக்கிறாரா? இது தேசிய பிரச்சனையாக ஆக்க வேண்டும், அதில் என்ன முயற்சிக்கிறார்? அதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்ய. தமிழ்நாட்டை மட்டும் அவர் டார்கெட் பண்றாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான குரலாக இருக்கிறது. அப்போ இது போன்ற ஒரு இழி செயலை இங்கு திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஏன் மௌனம் சாதிக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை கேள்வி கேட்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் இது ஒரு போராட்டமாக அறிவிக்கும் பொழுது காங்கிரஸ் அழைக்கிறது. உண்மையாக உங்களுக்கு மக்களின் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக நீங்கள் போராட்டத்திற்கு வாருங்கள், அதுதான் உங்களுடைய நீதித்தன்மையை நிலைநாட்டும். அப்படி இல்லாம இந்த 60 உயிர்கள் படுகொலையில, இந்த 60 உயிர்களுடைய இறப்புல எந்த பங்கும் உங்களுக்கு இல்லை என்பது போன்று நீங்கள் இருந்தால், கள்ள மௌனம் சாதித்தால் மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறோம். கார்கே அவர்களை நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். நிச்சயமா அவர் வரமாட்டார். ஏன்? திமுக கூட்டணி, எல்லா கூட்டணி கொள்ளக்காரர்களாகத்தானே இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு அநியாயமான போக்கு. இதுல நீங்க சொன்ன திருமாவளவன் குதிக்கிறார்னா நான் அதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது தோழமை சுட்டுதல். ஒவ்வொரு பெரிய சம்பவம் தலித் மக்களுக்கு நடந்து மிகப்பெரிய மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் கேட்கிற இதே திருமாவளவன் யோகியது இருந்தா பிரச்சாரத்தின் போது கேட்டிருக்கணும்ல. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வராக வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு திருமாவளவன் எங்க போனாரு? அடுத்த தேர்தல் வரும்பொழுது மது விற்பனையை நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்கள்ல. அப்போ இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலையை ஏற்றுக்கொண்டே போகிறார்கள். இந்த திருமாவளவன் ஏன் அதை வந்து கேள்வி கேட்கல? அப்ப தலித் மக்கள்லாம் இழித்தவாயர்கள். தலித் மக்கள்னா படிப்பறிவு இல்லாதவன், தலித் மக்கள்னா அவன் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டுருவான், இதையாவது அவனை தூண்டி விட்டுட்டு அவன் பலியாயிருவான் என்பதற்காக அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் யோகியதையும் அறிவும் இருந்திருந்தா ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்கல்ல மதுவிலக்குன்னு, அதை ஏன் செய்யல? நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். அல்லது ரெண்டாவது படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னீங்களே, அதுவும் குறைக்காம என் பட்டியல் சமூக மக்கள் நிறைய குடிச்சு வீணா போறாங்க, அதனால படிப்படியாக குறைங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு தன் கட்சிக்காரர்களை முன் எழுப்பி இருக்கணும். அப்படி எந்த முயற்சியும் எடுக்கல. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பட்டியல் சமூகத்தின் மிகப்பெரிய அவமானத்தின் குறியீடாக திருமாவளவன் இருக்கிறார். அவருடைய போராட்டத்தில் இங்க யாருமே கண்டுகொள்வதில்லை. அவர் போராட்டத்துக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திருமாவளவன் வராரு, நிம்மதியா பேசுறாரு, மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜம்முன்னு பேசி மீடியா எல்லாம் கவர் கொடுத்துட்டு அப்படி போயிட்டா ஓகே இவர் பட்டியலுக்காக பேசிட்டாரு. அதுவாங்க கமிஷனை வர வச்சவங்க பாரதிய ஜனதா கட்சி, அங்க விசாரணை ஈடுபடுத்த வச்சோம். உண்மையாகவே திமுகவுக்கு தெரியும் யார் பேசினால் அது மக்களின் குரல் என்று. அது பாரதிய ஜனதா கட்சி பேசினா. வேலூர்ல என்னுடைய தலைமையில நடக்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அங்க மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது மக்கள் சேரக்கூடியவர்கள் எல்லாம் இழுத்துட்டு போய், பெண்கள் ஆண்கள் பாரபட்சம் இல்லாம இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றிய கொடுமைக்காக மிகப்பெரிய அளவிற்கு அராஜகத்தை காவல்துறை செய்கிறது. பேசக்கூட விடல. ஒரு கண்டனத்திற்காக குரல் எழுப்பும் பொழுது உடனடியாக எங்களை கைது செய்கிறார்கள் என்றால் இப்படியா திருமாவளவன் கூட்டம் நடந்துச்சு?
கிடையாதுல்ல. மீடியாக்கள் மூலியமாக ரொம்ப கூலாக அவர் பேச வேண்டியதெல்லாம் பேச வைத்து காவல்துறை சர்வலோக நிவாரின்ற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. எங்களன்னா கடும் நடவடிக்கை. ஏன்? பிஜேபிக்காரன் பேசுறது தான் உண்மையா? அவன் தான் பணிய மாட்டான், அவன் தான் நேர்மையா இருப்பான், அவன் தான் உண்மையா இருப்பான். திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக என்பது இன்றைக்கு திமுகவிற்கு எதிரான மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்த தர்மத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய எங்களுடைய பணிகள் இனிமேலும் தொடரும். திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் தீய கூட்டணிகளுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம், நீங்கள் பதவி விலகி தார்மீக ரீதியாக ஒதுங்கி விடுங்கள், இல்லை என்றால் மக்களால் மிகப்பெரிய அவமானத்திற்குள்ளாகி விளக்கப்படுவீர்கள் என்பதுதான் நாங்கள் சொல்ற செய்தி. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, எல் முருகனும் அவர்களும் இருவருமே இந்த விவகாரத்தில் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கும்? இதில் கண்டிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தோடு பேசும், இங்குள்ள காவல்துறை அதிகாரிகளோடு பேசும். அடுத்த கட்ட நடவடிக்கை இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், சிபிசிஐடி விசாரணை எதை நோக்கி போகிறது, மூடி மறைக்க பார்க்கிறார்களா என்பது பல்வேறு விஷயங்கள் மத்திய மாநில அரசுக்கு உண்டான அந்த காவல்துறையினுடைய பரிமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தமிழக அரசு நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தால் உண்மை தெரிந்துவிடும். ஏன்னா இவர்கள் யோக்கியன் சொல்றாங்கல்ல, இந்த யோக்கியனாக இருக்கிறார்களா இல்லை யோக்கிய வரா செம்பத்திக்கு உள்ளவைன்ற நிலைமையில் இருக்கிறாங்களான்றது சிபிஐட்ட கொடுத்தாதான் தெரியும். அதை தமிழக முதல்வர் முன்வந்து தருவாரா அல்லது தன் கட்சிக்காரர்களை தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்கு இதே சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று தங்கள் சார்ந்துள்ளவர்களை பாதுகாப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும். ஜோமோட்டோவா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஒரு வாரத்திற்குள்ள தலைமைச் செயலாளர் டிஜிபி அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து என்னென்ன விசாரணைகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன வழக்குகள் தொடரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையை கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய முன்முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலான நிதி கிடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நீதியின் அடிப்படையில் அந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தேவை. அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி மேன்மேலும் அந்த மக்களோடு, பட்டியல் சமூக மக்கள் மட்டுமல்ல, அங்கு பாதிக்கப்பட்ட எல்லா மக்களோடும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக அங்கே பாதிக்கப்பட்டவர்களே போன்று இனிமேல் தமிழகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு என்னவெல்லாம் சட்ட நடவடிக்கை செய்ய முடியுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருந்த திருச்சி சூர்யா அவர்கள், அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்ட கல்யாணராமன் மற்றும் சில மாவட்ட தலைவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் நடக்குது சார் தமிழக பாஜக? அண்ணாமலை அவர்களுக்கு பக்கபலமாக ஒரு நபர்லாம் கிடையாதுங்க, பல நபர், 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு 1 கோடி மக்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக, குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாருடைய செல்ல பிள்ளை அவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இவர் தான் குறிப்பிட்ட வலது கை, இவர் தான் குறிப்பிட்ட இடது கைன்லாம் யாருமே கிடையாது. அவர் எல்லோரிடத்திலும் சரிசமமாக அன்பு பாராட்டக்கூடியவர். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், யார் கடுமையாக உழைக்கிறார்களோ அந்த உழைப்பிற்கு மரியாதை கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த தலைவன். தமிழக பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த ஒரு முத்தான தலைவன் என்று நான் பெருமையாக சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கடுமையாக ஒருவர் விமர்சிக்கிறார் என்றாலும் சரி, அல்லது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை யாராவது ஒருத்தர் விமர்சிச்சுட்டா அந்த விமர்சித்தவர்களை ஒரு மரியாதை குறைவாக ரொம்ப கீழ்த்தரமாக போய் கட்சி நிர்வாகியை விமர்சித்தாலும் சரி, அது ரெண்டுமே தவறு தான். அதனால் ஒரு கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது, கட்சிக்குள்ள 2 நபர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை பொதுவெளியில் பேசாமல் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு அதை கொண்டு போய் அதில் நியாயம் கேட்கணும். அல்லது இப்படி பேசுனா கட்சியினுடைய பெயர் வெளியே கெடுது, நாங்கள்லாம் தலைகுனியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்னு அங்கு முறையிடலாமே தவிர பொதுவெளியில் ஒரு மாநில தலைவரை பேசுவதோ அல்லது மாநில தலைவருக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை ரொம்ப இழிவாக பொதுவெளியில் பேசுவதோ ரெண்டுமே ஏற்புடையது அல்ல. எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள் பேசணும், அதுதான் கட்சியின் ஜனநாயகம். அதை மீறி பேசினால் யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கும், அதில் மாற்றுக்கிறது. ஒரு சிலர் சூர்யா அவர்களின் வளர்ச்சி பிடிக்கல, அதனால தான் அவர் நீக்கியிருக்காங்க இதை எடுத்து சொல்லி அப்படின்றாங்க. பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேலும் அவரை பற்றி பேசுவதும் அவரை குறை சொல்வதோ அல்லது அவரை இழிவுபடுத்துவதோ அது சிறந்த செயலாக இருக்காது. கட்சியில் இருக்கும் பொழுது சக தோழராக, சக உறுப்பினராக, சக காரியகர்த்தாவாக நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அல்லது நட்புறவு இருந்தாலும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். கட்சிகளை இல்லைன்னு அறிவித்து விட்ட பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வது அது நல்ல செயலாக இருக்காது. அதனால் இதற்கு மேற்கொண்டு அது வேண்டான்னு நான் கருதுகிறேன். திமுக எம்பிக்கள் பதவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட 22 எம்பிக்கள் இருக்காங்க. அதில் பல பேர் பதவி இருக்கும்போது சொன்ன வாசகம் இதுதான்.
முத்தமிழர் கலைஞர் வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்க, தமிழகத்தின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை அப்படி சொல்லி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. கனிமொழி மற்றும் ராசா அவர்கள் இந்த வாசகங்களை சொல்லாமல் தவிர்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல அப்படின்னு ஒரு நிரூபிக்கிற ஒரு முன்மாதிரியே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆட்டு மந்தை மாதிரி சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன் நாம் ஆட்டு மந்தையாக இருக்கணும், இந்த இடத்துல சைலண்ட்டாக இருப்போம், வித்தியாசத்தை காட்டுவோம், நாங்கள் ஒரு வித்தியாசமான லீடர், நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்தி இருக்கிறார்கள். பரவாயில்லை, வாழ்த்துக்கள். ஏன்னா 20 ஆட்டு மந்தை ஒரு 2 தெளிவான ஆட்டு மந்தையிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறது என்றால் நாளைக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம். இல்லை, இது இப்படி தான் பார்க்கணுமா, இல்லை உதயநிதி வளர்ந்து வர இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இதை பார்க்கலாமா? அதாவதுங்க, அவங்களுடைய அரசியலுங்க, நாளைக்கு உதயநிதி துணை முதல்வராக ஆக்கப்படலாம், அல்லது அடுத்த முதல்வர் கேண்டிடேட்டாக கூட அறிவிக்கப்படலாம். கனிமொழி அவர்களுடைய அரசியல் அனுபவம், அவர்களுடைய அரசியல் தியாகம், அவங்களுடைய பண்பட்ட முதிர்ச்சி, இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உதயநிதி ஒரு பூஜ்யம். அவருக்கு அரசியல் அறிவே இல்லாமல் பல இடங்களில் இந்து மதத்தை இழிவுபடுத்தி, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசுவதும், கிறிஸ்தவர்கள் மத்தியில் போனால் என் பொண்டாட்டி கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு அங்கே கிறிஸ்துவ வாக்குக்காக தன்னை ஒரு கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்தி காட்டுவதும், இஸ்லாமியர்கள் பக்கம் ஒரு வேடம் போடுவதும், இது அவங்க தாத்தா அப்பா செஞ்சதை இவர் பிள்ளையும் செய்கிற அந்த ஏமாற்று வேலைக்காரரை தொடர்றாரு. ஆனால் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஏமாற்று வேலையாக இல்லை. ஓரளவு தமிழகத்தில் அரசியல் திறமை வாய்ந்த ஒரு நபர். குறிப்பாக பார்த்தா அடுத்து இவர்களை தான் முன்னிறுத்தணும். ஆனால் திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், என் பிள்ளை வாரிசு இவன் தான் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, கனிமொழி நீ டெல்லிக்கு தான் லாய்க்கு அப்படின்னு திருப்பி அனுப்பிவிட்டு அங்கு மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் மொத்தத்துக்கும் இவர் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி டெல்லியின் பக்கம் தள்ளி விடுவதும், தன் பிள்ளையை இங்கே தமிழகத்திற்கான அடையாளமாக மாற்றப்படுவது என்பது தொடர்கிறது. ஒருவேளை அந்த வருத்தமாக அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அதன் விளைவாக கூட அவர்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 20 ஆட்டு மந்தைகள் ஒன்று பேசியிருக்கும் பொழுது திமுகவில் ஒரு 2 பேர், கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் அப்படி பேசவில்லை என்று சொல்வது ஏதோ ஒரு நன்மை நடந்தால் அவர்களை வைத்து தமிழகத்தில் ஒரு தேசிய சிந்தனை பிறக்குமேயானால் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். ஏன் இவர்கள் மட்டுமே, ஆர்எஸ்ஆ கனிமொழி இவர்களுக்கு மட்டுமே இது தவிர்க்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏதோ ஒன்று இருக்குல்ல சார்? பாருங்க, நாம நிறைய யூகமோ அல்லது துருவி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொதுவாக அரசியல்வாதினா வெளிப்படையாக தெரிவதை வைத்து நாம் பேசலாமே தவிர, ரொம்ப நீங்கள் உள்ளூர போய் பேசினா ஒன்று அது அசிங்கமாக இருக்கும், அல்லது அது ஒரு அருவருப்பான விஷயமாக போய் முடியும். அது தேவையில்லை. நம்ம நாகரிக அரசியலில் வெளிப்படையாக என்ன தெரிகிறதோ அதை மட்டுமே பேசலாம். 2026 பாஜகவின் வியூகம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் சார்? 2026 எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆட்சி கட்டிலில் நாம் அமர வேண்டும் என்றால் முதலில் கடுமையாக உழைக்கணும். ஒவ்வொரு பூத் கமிட்டியும் மிக தரமானதாக, சரியானதாக, உத்வேகமுள்ள காரியகர்த்தாக்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். இதுதான் எங்களுக்கு கொடுக்குற முதல் வேலை. அதை தமிழகம் முழுக்க வீரியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து திமுக செய்யக்கூடிய கடந்த கால ஊழல், செய்து கொண்டிருக்கிற ஊழல், அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் இவர்கள் திட்டமிடுகிறார்களோ அதற்கு பதிலடி கொடுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு ஒன்றிய தலைவர்களும் தயாராக வேண்டும். அதற்கான பயிற்சிகள், பயிற்சி முகாம்கள், பேச்சாற்றல்களை தயாரிப்பு, இது மாதிரி பல்வேறு கட்ட பணிகள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சாரங்கள், மீண்டும் ஒரு நடைபயணம் செய்வது சம்பந்தமான சிந்தனைகள், இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் 2026 இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது நடக்கணும்னு நினைக்கிற மக்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள். கூட்டணி பற்றி எதுவும் சொல்லியே சார்? கூட்டணியை பற்றி என்றால் எங்கள் கூட்டணி சிறந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி தான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டை வழிகாட்ட மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக வந்திருக்கிறார். அதனால் நாடு நிச்சயமாக வளர்ச்சி பெறும். நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உலகின் பொருளாதார வல்லரசில் நாங்கள் 3வது இடத்தை நோக்கி முன்னேறுவோம் அப்படின்னு. அதை நோக்கிய பயணம் இருக்கும். வளர்ச்சி என்பது தாரக மந்திரம். அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கும். என்டிஏ கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணியாக, பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கும். சபாநாயகர் தேர்தல் சந்திக்கிறோம். இந்த சபாநாயகர் தேர்தலில் 300க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு வென்று சபாநாயகருடைய அந்த பதவியை அடையும் பொழுது எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், 3 மாதம் போயிடும், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு கால ஆட்சி என்பது தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தின் பாதுகாப்பு என்ற இலக்கை கொண்டு பயணப்படுவோம். இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கப்படும் களம் எப்படி இருக்கும்? அது தேர்தல் வரும்பொழுது தாங்க கூட்டணி பற்றி நம்ம பேசணும். இன்னும் அதற்கு காலகட்டம் இருக்குது. 1.5 வருடத்திற்கு மேலே இருக்குது. அதனால் ஒரு 1.5 வருடத்திற்கு பிறகு தான் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்.
அதற்கு மேலும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறது. அது 2026 பேச வேண்டிய பேசுபொருள். அது நம்ம இப்போ பேசி எதையுமே முடிவு செய்ய முடியாது. இல்லை, அது வந்து சிறிய கட்சிகளா இல்லை பெரிய கட்சிகளா? அதாவது அன்னைக்கு தேதிக்கு தான் முடிவு பண்ணணுமே தவிர, ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு, திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, அரசியலை பொறுத்தவரை நிரந்தரமாக எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்றது எல்லா காலகட்டத்திலும் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம பார்க்கிறோம். அதனால் அது தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும். எங்கள் தெளிவு என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியில் இணைக்க தயாராக இருக்கிறோம். வரக்கூடியவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.